ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆஸ்ட்ரோக்லோன். நம்ம ஏஆர் ஸ்குவாடுக்கு வந்து நம்ம இந்த மிஷன் சொல்லிட்டு கொஞ்சம் வீடியோஸ்லாம் பண்ணியிருந்தோம். அதில் இப்போ வந்து ஒரு டீம் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். அதில் என்னென்னா மெயினாக வந்து இந்த எப்படி மேனேஜ் பண்ணுறது, நம்ம ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து ஒரு டாஸ்க்கு கொடுத்து அது எப்படி வந்து அவங்க பண்ணுறாங்க, அது ஒர்த்வைலாக இருக்காது ப்ரோக்ராமு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஒரு டெஸ்ட் பேட்ச் தான் இப்போ ரன் பண்ண போகிறோம். அண்ட் தென் வில் ஆட் மோர் டீம்ஸ். ஸோ தட்ஸ் அ பிளான். ஸோ இப்போ அதுக்காக வந்து ஒரு ஆப் ஒன்று பண்ணுனா எப்படி நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ இந்த வீடியோ வந்து இட்ஸ் ஏஆர் ஸ்குவாட் மிஷனை விட ஏஆர் ஸ்குவாட் மிஷன் அப்படின்றதுக்கு வந்து நம்ம வி ஹேவ் டு டூ சடன் திங்ஸில். ஸோ அந்த சடன் திங்ஸ் வந்து ஒரு ஆப் மூலமாக எப்படி ஃபெசிலிட்டேட் பண்ணுறது அப்படின்றது. இதில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூஐ/யூஎக்ஸ் வந்து லேர்ன் பண்ண போகிறோம். யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி டிசைன் பண்ணுறது ஒரு மொபைல் ஆப்புக்கு, அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம அதுலேருந்து என்ன கொண்டு வரோம் யூசருக்கு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆப் ஒன்று டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆப்போட கான்செப்ட் போகிறதுக்கு முன்னாடி வந்து இதில் நம்ம என்ன அக்கம்ப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் செக் பண்ணுங்கள். ஸோ அதில் இருக்கிற விஷயம் தான் ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட செல்ஃப் ஃபோக்கஸ்டு, நம்மளோட பர்சனல் விஷயம், ரொட்டீன்ஸு, ஹெல்த்து அண்ட் ஒரு பேசிக் விஷயம் எல்லாத்தையும் வந்து ஒரு செக்டரில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இன்னொன்று வந்து நம்ம ஃபினான்ஷியல் லிட்ரஸி, அதுக்கப்புறம் கரியர். ஸோ இந்த 3 விஷயத்தை வந்து நம்ம வந்து ப்ரைமரியாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்படி ஆப்பில் வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான். ஓகே, ஸோ இதில் வந்து எப்படின்னா ஆப் இருக்கும், அதுக்கப்புறம் இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு அட்மின் பேனல் இருக்கணும். ஸோ இப்போ அட்மின் பேனல் இன்னும் ஃபுல்லாக முடிக்கல. ஸோ இதுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. பட் எப்படி வந்து இதை ஹேண்ட் அண்ட் ஹேண்ட் வந்து நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்றத வந்து நம்ம குயிக்காக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ஆப்பில் வந்தவுடனே ஒருத்தங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அவங்கள வந்து லாகின் பண்ண சொல்கிறது அண்ட் ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறது. ஸோ இந்த ஒரு விஷயம் எல்லாம் வந்து ஆப்பில் வந்து பை டிஃபால்ட்டாக பேசிக்காக இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அது எல்லாமே அதில் இருக்கும். ஸோ நம்ம இந்த OneNoteக்கு ஒர்க் பண்ணுறப்போ ஒரு சின்ன திங் என்னென்னா, இந்த OneDrive வந்து க்ளோஸ் பண்ணுங்க. என்ன ரீசன் அப்படின்னா வந்து நீங்கள் OneNoteல ஒன்றும் நீங்கள் மூவ் பண்ணுறப்ப, ஸ்பேன் பண்ணுறப்பெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த சேஞ்சஸ் லாஸ்ட்டு வியூ வந்து சேவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அது வந்து க்ளவுடில் சிங்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து இட் மேக்ஸ் இட் ஸ்லோவோ. ஸோ அதனால் நீங்கள் அதை டிசேபிள் பண்ணிடலாம், இல்லைனா க்ளோஸ் பண்ணிடலாம் OneDrive. ஓகே, ஸோ யூசர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, லாகின் பண்ணுறாங்க, அண்ட் அவங்க ஒருவேளை பாஸ்வேர்ட் மறந்துட்டாங்கன்னா பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுறப்ப அவங்களுக்கு சொல்லிடுறோம், இந்தமாரி வந்து உங்களுக்கு இமெயில் அமைச்சிருக்கோம் லிங்க், அதை போய் செக் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. அக்கௌண்ட் க்ரியேஷன். ஸோ அக்கௌண்ட் க்ரியேஷன் அப்போ எல்லாமே கைஸ் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்க்ரீனில் ஒரு ஆப் டிசைன் பண்ணுறப்ப வந்து எந்த இன்ஃபர்மேஷன் யூசர்கிட்ட வாங்கினாலும் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அதை வாங்கவே வாங்காதீங்க இன் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஸோ அது உங்களுக்கு ஒரு வேளை தேவை அப்படின்னா அதை நீங்கள் வந்து வாங்குங்க. அண்ட் ஒரு ஸ்க்ரீன் டு இன்னொரு ஸ்க்ரீன் போகிறதுக்கு அவங்க என்ன ரீசனுக்காக போகிறாங்க, அதுமாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஒரு ஆஸ் அ யூஸராக வந்து நீங்கள் திங்க் பண்ணுங்கள். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து நம்ம என்ன வாங்குகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். ஸோ இதுதான் வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனில் வாங்குகிறோம். அண்ட் ஸோ அது முடித்ததுக்கப்புறம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒரு இமெயில் அனுப்பிச்சிடுறோம். இமெயில் அனுப்பிச்சிட்டு வெரிஃபை பண்ண சொல்கிறோம், இமெயிலை வெரிஃபை பண்ண சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஐ வாண்ட் டு பார்ட்டிசிபேட் இன். ஸோ அது எப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் இந்த மிஷன் வந்து ஓப்பன் ஃபார் அ சர்டன் அமௌண்ட் ஆஃப் பீரியட் வந்து யாரெல்லாம் உள்ளார வராங்களோ அங்கே வரலாம். அதில் டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்குதோ அது வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ இதில் என்னென்னா ஐ வாண்ட் டு பார்ட்டிசிபேட் ஃபார் அப்படின்றப்ப 9 days லெஃப்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் வேணுன்னா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ வாண்ட் டு யூஸ் தி ஆப் ஃபார் பர்சனல் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இது நான் வந்து ஒரு பர்சனல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு எவ்ரிடே காலையில் எந்திரிக்கிறதுக்கு, ரொட்டீன்ஸ் எல்லாம் கரெக்டாக செய்கிறதுக்கு, அண்ட் என்னை பர்சனலாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றது. நம்ம எதுக்குன்னா யூசர்ட்டு ஒரு பேசிக் டேட்டா கலெக்ட் பண்ணிக்கலாம், நம்ம ஆப் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த யூசருக்கு ஏற்ற மாதிரி வந்து நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இது முடிச்சதுக்கப்புறம் வந்து யூசர் வந்து அவங்களோட ப்ரொஃபைலை செட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரிட்டி மச் ஒரு சின்ன செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு நிக் நேம் கொடுத்துக்கிறாங்க, அவங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ஆப்புக்கு வந்து இதெல்லாம் எதுக்கு தேவை அப்படின்னா அவங்களோட ஏஜ், அவங்களோட ஜெண்டரு, லொக்கேஷனு, அவங்களோட எஜுகேஷன் பேக்ரவுண்டு இதெல்லாம் வச்சு தான் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு டாஸ்க்கோ இல்லை ஒரு டீமில் சேர்ந்து போடுறது, எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதோ அப்படி இருக்க முடியும். ஏன்னா இப்போ நம்ம இதில் பண்ணுற இப்போ டீம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏழ்மையில் இருக்கிறவங்களே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் வந்து ஜெண்டர் வந்து மிக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் சீனியர்ஸ் அண்ட் ஜூனியர்ஸ் காம்பினேஷன் இருக்கணும் அப்படின்னு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களோட வேர்டிங்ஸ், அவங்க வந்து இதை எவ்வளோ வந்து சீரியஸாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இதை எப்படி அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற அவங்களோட முனைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த கமெண்ட்ஸில் அவங்க கொடுத்துருக்காங்க.
அதை வந்து ஒரு பேராமீட்டர் நம்ம எடுத்து நம்ம இப்போ இந்த டீம்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தேவை. ஸோ அவங்களோட கரண்ட் ப்ரொஃபஷன் என்ன, அவங்க என்ன படிச்சிருக்காங்க, அண்ட் அவங்களோட அப்பாவோட ப்ரொஃபஷன் எதுக்கு அப்படின்னா வந்து சம்டைம்ஸ் வந்து தே மே ஹாவ் அண்ட் அடிஷ்னல் ஹெல்ப். ஒரு வேளை வந்து அவங்க அப்பா வந்து ஒரு சிவில் இன்ஜினியராக இருக்காங்க அப்படின்னா அந்த டீமில் இருக்கிறவங்க வந்து தே கேன் ஒர்க், அவங்க அப்பா கூட வந்து ஒரு பேசி ஒரு சின்னதாக ஒரு ப்ராஜெக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். ஸோ அந்தமாரி சில விஷயத்துக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட நாலேஜும் பேரண்ட்ஸோட நாலேஜும் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட ஸ்கில் செட் என்ன, அதுக்கப்புறம் உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அண்ட் கோல்ஸ் அண்ட் ஆம்பிஷன் என்ன. ஸோ அந்தமாரி வந்து அவங்கள பற்றி அவங்களோட ஒரு பேசிக் ஒரு அசஸ்மெண்ட் மாதிரி ஒன்று ஷீட் வாங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் டைம் ஃபார் மிஷன். ஸோ அவங்க வந்து எவ்வளோ நேரம் வந்து எவ்ரி டே ஆஃப் த வீக் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும் இந்த மிஷனுக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ். இது எல்லாமே வந்து நம்ம இந்த கூகுள் ஷீட்டில் வாங்கின இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஆப்பில் வந்து வாங்க போகிறோம் வித் பிட் மோர் இன்ட்ராக்டிவிட்டி. அதேமாரி அவங்க ஸ்மோக் பண்ணுவாங்களா, ட்ரிங்க் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு விஷயம்லாம். ஸோ இதெல்லாம் எதுக்கு கேட்குறேன் அப்படின்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இஃப் யூ வாண்ட் டு பி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா த லெஸ் த நம்பர் ஆஃப் வீக்னஸஸ் தட் யூ ஹேவ் த மோர் த சான்சஸ் தட் யூ வில் சக்சீட் கைஸ். ஸோ தட் இஸ் அது அந்த ஒரு விஷயத்தில் வந்து எனக்கு ரொம்பவே நம்பிக்கை உண்டு. அதாவது இப்போ நம்ம எந்தெந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோலில் நம்ம இல்லாமல் இருக்கிறோமோ, கோவமாக இருக்கட்டும், இல்லை தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இல்லை ட்ரக்ஸு, சப்ஸ்டன்ஸ் அப்யூஸு அண்ட் கேர்ள்ஸ், இந்தமாரி எத்தனையோ விஷயம் இருக்குது. ஸோ அந்தமாரி இதில் எவ்வளோ விஷயம் உங்களுக்கு வந்து கம்மியாக உங்களுக்கு வீக்னஸஸ் இருக்குதோ the more the chances that you will succeed. Because அந்த வீக்னஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் முக்கியமாக செய்யணும்னு நினைக்கிற ஒரு வேலை, இன்றைக்குள்ளார நான் முடிக்கணும்னு நினைக்கிற வேலை வந்து இன்றைக்கி முடிக்காமல் போகிறதுக்கு அது ஒரு ரீசனாக இருக்கும். அதனால் வந்து the more the weakness வந்து I don't think so this program can help you change your basic habits about weakness. So அதுக்கு வந்து you may have to focus on another thing. So நம்மளதில் வந்து என்னென்னா we want people to be consistent. ஸோ அந்த ஒரு குவாலிட்டி மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு வந்து படிச்சிருங்க, படிக்காமல் இருங்க, ஸோ அதெல்லாம் வந்து we can always train ourselves. And மெயின் திங் வந்து ஒரு வீக்னஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து they can be consistent. So that is the main thing. ரொம்ப ஈஸியாக கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியும். கஷ்டப்பட்டு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுவீங்களா, அந்தமாரி விஷயம்லாம். அண்ட் ஸோ இப்போ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து யூஸருக்கு வந்து ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு டேஷ்போர்ட் கொடுக்கணும். அந்த டேஷ்போர்ட் வந்து ஷுட் பி ரெஃப்ரெஷிங், ஷுட் பி ஒரு எந்திரிச்சு டக்குன்னு ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து ஒரு குயிக்காக ஒரு இன்ஃபோ டேஷ்போர்ட் மாதிரி. ஸோ இந்த டேஷ்போர்டில் வந்து காலை எந்திரிச்சோடனே சன்ரைஸ் போட்டு இன்றைக்கி வந்து இன்னும் 21 days இருக்குது, நம்ம அதுக்குள்ளே நம்மளை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கிராஃபிக்ஸு. அதுக்கப்புறம் ஐம் அவேக் அப்படின்னோடனே அவேக் ஆன உடனே வந்து சில பேர் அந்த பட்டனை புஷ் பண்ணிட்டு அலாம் மாரி படுத்துருவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் நம்ம பிரெயினுக்கு வந்து எப்போவுமே காலை எந்திரிச்சோடனே குயிக்காக ஒரே ஒரு சின்ன ஆக்டிவிட்டி யோசிக்கிற அளவுக்கு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நம்மளுக்கு தூக்கமே வராது. அதை நான் வந்து சம்டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். ரொம்ப டயர்டாக இருக்கிற நேரத்தில் காலை எந்திரிச்சு ரொம்ப சோம்பலாக இருக்குது அப்படின்னா வந்து அந்த இது யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐம் அவேக்கணுன்னு டக்குன்னு ஒரு பாப்பப் வந்து அங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு பசில் ஒன்று இருக்கும், சின்னதாக ஒரு பேசிக் ஐக்யூ டெஸ்ட் இருக்கும். அந்த ஐக்யூ டெஸ்ட் வந்து அவங்க கிளியர் பண்ணோடனே அவங்கள லாகின் பண்ணிவிடும். அந்த எந்த டைம் வந்து அவங்க அப்போ தான் அவங்க ஆக்சுவலாக அவேக் ஆகுறாங்க, அவங்க பிரெயினை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுனால அந்த டைம் அவங்க அவேக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் எத்தனை புஷ்அப்ஸ் இன்றைக்கி எடுத்த அப்படின்ற மாதிரி ஒரு குயிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வாங்கினதுக்கப்புறம் கீழே ஆப்லேயே பார்த்திங்கன்னா நிறைய பட்டன்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து இந்த டே லாக்ன்றது, இந்த ஒரு த்ரூ அவுட் த டே வந்து நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் இதில் வந்து நீங்கள் லாக் பண்ணிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய மற்ற லாக்ஸ், ப்ரீவியஸ் லாக்ஸ் அதை நீங்கள் கம்பேர் பண்ணி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காட்டுறது. அண்ட் ஐடியாஸ் தான் மெயின் திங். ஸோ எவ்ரிடே வந்து உங்களோட ஐடியாஸ் நீங்கள் வந்து லாக் பண்ணலாம். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 months இந்த ப்ரோக்ராமில் இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 90 ஐடியாஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. த பாயிண்ட் அபவுட் ஐடியாஸ் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஐடியாஸ் நீங்கள் யோசிக்கிறப்ப யூ ஆல்சோ திங்க் அபவுட் லைக் இந்த ஐடியா வச்சு நான் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பேன், என்னை வந்து எல்லோரும் எப்படி புகழ்வாங்க, நான் எப்படி வந்து லைஃப்பில் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு சின்ன அடிஷ்னலான ஒரு ஃபேன்சியான ஒரு விஷயத்தையும் யோசிப்பீங்க. அதனால் அந்த ஐடியாவை நீங்கள் அடிக்கடி போய் விசிட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். தென் யூ வில் ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் ஐடியாஸ். அதுக்கப்புறம் ஃபிட்னஸ் லாகு, ஸோ நீங்கள் எப்படி டெய்லியும் ஃபிட்னஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ப்ரோக்ராம் ப்ராக்ரஸ்ஸு. அதுக்கப்புறம் லீடர் போர்ட், மற்றவங்களை கம்பேர் பண்ணுறப்ப நீங்கள் வந்து எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றது. ஸோ திஸ் இஸ் கோல் இஸ் நாட் அபவுட் டிஸ்கரேஜிங் யூ கிடையாது, திஸ் இஸ் அபவுட் பிரிங்கிங் அ காம்படிட்டிவ் ஸ்பிரிட். ஸோ நம்ம வந்து மற்றவங்களோட வந்து பெட்டராக பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு சார்ட் ஆஃப் லைக் லிட்டில் ரேஸ் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். அது ஐ ஹாவ் டு see it பிகாஸ் அது வந்து இட் ஷுடன்ட் அது வந்து ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டராக இருக்கணுமே தவிர யாருக்குமே ஒரு டிமோட்டிவேட்டிங்காக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் டே நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அன்றைக்கி வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் கவர் பண்ணியிருக்கீங்க, அன்னையோட ஸ்கோர் பேஸ்ட் ஆன் அந்த டேஸ் என்ட்ரி, கரெக்டாக எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க, எத்தனை மணிக்கு தூங்குனீங்க, எவ்வளோ நேரம் தூங்குனீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு ஒரு பேசிக் ஸ்கோர் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபினான்ஷியல் லிட்ரஸி, ஸோ அந்த பர்டிகுலர் டே அப்போ வந்து
நம்ம இவ்வளோ நம்மளுக்கு இன்கம் வந்திருக்கு அப்படின்னா அதில் நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் தான். இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வில் கெட் லிட்டில் கில்ட் கான்ஷியஸ் வந்ததுக்கப்புறம் வந்து வில் ஸ்டார்ட் சேவிங் மோர். சேவிங்கிறத விட இந்த ப்ரோக்ராமில் வந்து ஐ வாண்ட் பீப்புள் டு சேவ் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்வெஸ்டிங் வந்து ஒன்ஸ் யூ கெட் அன் அடிக்ஷன் தென் இட்ஸ் லைக் பணம் செலவு பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த பணத்தை போட்டால் யூ கேன் see it multiply very easily. ஸோ அப்படி இருக்கிறப்ப we will not be able to spend more அப்படின்றது. அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து 10 minutes லேர்னிங் நம்ம ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ அது பண்ணியாச்சா. அண்ட் வேர்ட்ஸ் புதுசாக கற்றுக்கிட்ட 10 வேர்ட்ஸில் எத்தனை வேர்ட்ஸ் வந்து அன்றைக்கி நம்ம புதுசாக யூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம், என்னென்ன வேர்ட்ஸ் அது. அண்டு ஒரு ஐடியா, ஸோ என்ன ஐடியா வந்து அன்றைக்கி நம்ம ரைட் பண்ணோம், ரொட்டீன்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டோமா. அதுக்கப்புறம் லிட்டில் பிட் அந்தமாரி விஷயம்லாம். அண்டு இது வந்து டாக்கிங் மோர் வந்து அன்றைக்கி நம்ம வந்து ஓவராலாக வந்து இந்த 3 months வந்து கொஞ்சம் பேச்சை குறைக்கணும். நம்ம வந்து மற்றவங்களுக்கு வந்து பேச்சுனால நம்ம ப்ரூவ் பண்ண அவசியமே கிடையாது. ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் மோர். ஸோ அதுதான் வந்து நம்ம இன்னொரு விஷயம் நம்ம கொண்டு வர போகிறோம். இதில் நிறைய பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது கைஸ். அதுக்கப்புறம் வந்து டோட்டலாக வந்து நீங்கள் வந்து 23 கிரேட் ஐடியாஸ் வந்து இது வரைக்கும் ப்ரொப்போஸ் ஆகிருக்கு. ஸோ அதுமாரி என்னென்ன ஐடியாஸு, எத்தனை மணிக்கு நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ணிங்க அப்படின்றது நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ண ஐடியாஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். அண்ட் எத்தனை பேர் வந்து அது உங்கள் ஐடியாஸ்லாம் ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது விச் கிவ்ஸ் அ மோட்டிவேஷன். நான் ஒரு ஐடியா ப்ரொப்போஸ் பண்ணி கிட்டத்தட்ட 200 பேர் வந்து அது வந்து நல்ல ஐடியான்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஐடியா வந்து ஸ்டார்ட்ஸ் ரேங்கிங் இன் த குளோபல் ஸ்கேல். ஸோ இதேமாரி மற்ற ப்ரோக்ராம்ஸ்லையும் பண்ணுறவங்க, மற்ற டீம்ஸ்லையும் பண்ணுறவங்க எல்லோரும் ஐடியாஸ் ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க. அந்த ஐடியாஸ்லாம் வந்து வில் பி விசிபிள் டு பப்ளிக். ஸோ பப்ளிக் வந்து இந்த ஐடியாஸ் யார் வேணாலும் பார்த்து அதை வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து இட் பிகம்ஸ் அ ரியலி மோட்டிவேஷன் ஃபேக்டர். நம்ம ஐடியாஸ் வந்து இப்போ ரேங்கிங் 19 இருக்குது, 5 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வி கேன் see it. அதுக்கப்புறம் இந்த புஷ்அப்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன கிராஃப்ஸு அண்ட் நம்ம ரெகுலராக எப்படி பண்ணிகிட்ருக்கிறோம், நம்ம அதில் என்ன ரேங்கிங் பண்ணிகிட்ருக்கிறோம், ஓகே மற்றவங்களோட நம்ம இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 10 புஷ்அப்ஸ் எடுப்போம், நம்ம ரேங்க்கில் ஃபஸ்ட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் மோட்டிவேட் ஃபார் ஹெல்த் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்குது. அதுக்கப்புறம் ஓவராலாக உங்களோட ரேங்கிங்ஸ் எல்லாம். ஸோ இதில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு மொத்தமாக எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது, ஏன்னா என்னோடய ஐடியாஸ்க்கெலாம் வந்து மொத்தமாக எவ்வளோ ரேங்க்ஸ் இருக்குது, எத்தனை ஐடியாஸ் இது வரைக்கும் நான் போட்டிருக்கேன், எனக்கு எவ்வளோ ஓட்ஸ் மொத்தமாக வந்திருக்கு, அண்ட் 3 months வந்து எனக்கு நான் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்தமாரி வந்து ஓவராலாக உங்களோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் தென் லீடர் போர்டு. ஸோ லீடர் போர்டில் வந்து எத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்க, நம்மளோட ரேங்க் என்ன, ஃபஸ்ட்டு பிளேயர் யார், அண்ட் அவங்கள பற்றி நீங்கள் பார்க்கலாம். இதேமாரி ஒரு ப்ரொஃபைல் பார்க்கலாம். ஸோ அவங்க எத்தனை ஐடியாஸ் போட்டிருக்காங்க, ஒவ்வொரு ஐடியாஸ்க்கு அவங்களுக்கு எவ்வளோ ஓட்ஸ் வந்திருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்கலாம். விச் யூ கேன் லேர்ன். சம்மன் இஸ் டூயிங் குட் அப்படின்னா வந்து நம்ம வி கேன் லேர்ன் ஃப்ரம் தெம் அண்ட் வி கேன் டூ பெட்டர் தென் தெம். ஸோ தட் இஸ் அ கோல். அண்ட் so that's a core of the app. அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் வந்து நம்ம எப்படி கலெக்ட் பண்ணுறோம் அண்ட் இந்த ஐடியாஸ் வந்து அவங்க எப்படி ரைட் பண்ணுறாங்க ஆப்புக்குள்ளார. ஸோ அந்த ஐடியாஸ் எப்படி வியூ பண்ணுறது, நம்மளுக்கு வந்து ஓட்ஸ் எப்படி பார்க்குறது, ஸோ இந்தமாரி இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு அட்மின் பேனல், ஸோ நம்மளுக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு டீம் இருக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ தே வில் மேனேஜ் இந்த வரைக்கும் உள்ளார வந்த மெம்பர்ஸ், இந்த ஒவ்வொரு டீம்ஸ்குள்ளார எப்படி அசைன் பண்ணுறது, அவங்களுக்கு எப்படி வந்து டாஸ்க் அசைன் பண்ணுறது அப்படின்ற விஷயம் எல்லாத்தையும் வந்து they will do it. So this is the app guys. நம்ம வந்து ஒரு UI UX எப்படி பண்ணுறோம் இந்தமாரி ஒரு பர்டிகுலர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் a similar scenario. நீங்கள் எந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டாலும் சரி, ப்ராக்டிக்கலாக எனக்கு வந்து இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து எனக்கு இப்போ இந்த மிஷன் ஸ்குவாடில் வந்து இத்தனை பேர் வந்து இருக்கிறாங்க, அவங்க எல்லாத்துக்கும் வந்து ப்ராப்பராக டாஸ்க்கு கொடுத்து அவங்க எல்லாத்துக்கும் வந்து ஏதோ ஒரு ப்ரொடக்டிவாக அந்த ஒரு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அதை வந்து நான் எப்படி அக்கம்ப்ளிஷ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆப் மாரி டிசைன் பண்ணிட்டேன்னா which will do sudden work. ஸோ நான் எல்லா விஷயத்தையும் வந்து நான் மேனுவலாக வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டில் வச்சுட்டு அனுப்புறது போரிங்காக இருக்குன்னு அவசியம் இல்லை. மேக் இட் இன்ட்ராக்டிவ், மேக் இட் பிட் மோர் கேமிஃபைட். ஸோ அப்போ வந்து people love interacting with that. Okay, so we'll catch up again in another video. இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஃபார் UI UX தான். நம்ம UI வந்து இந்தமாரி ஒரு விஷயத்துக்கு எப்படி பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான். அண்ட் எப்படி OneNote யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. we'll catch up again guys in another video and thank you so much. And இதுவும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வச்சுக்கிட்டு we'll start developing this app. ஸோ அப்போ வந்து நம்மளே டெவலப் பண்ணி நம்மளே வந்து we can train using this app அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். we'll have to bit more mature ஆக்கணும் இந்த டிசைன்லாம் கொஞ்சம். we'll see. Okay, alright, thanks guys and cheers.